லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியான படம் தான் கூலி. படத்துக்கு மக்கள் மத்தியிலிருந்து கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு. சீக்கிரமே இந்த படத்தோட அப்டேட்ஸும் வெளியாக இருக்கு. கடந்த சில மாதங்களாகவே கமலும் ரஜினியும் இணைஞ்சு படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னும், இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இல்லைனா நெல்சன் இயக்க இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாச்சு. ஆனால் இதை உறுதிப்படுத்துகிற விதமாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல. ஆனால் ரஜினியும் கமலும் மறைமுகமாக 2 பேரும் இணைஞ்சு படம் பண்ணுறதை பற்றி பேசியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அஃபிஷியல் அப்டேட் வெளியாகி எல்லாரையுமே இன்பதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. டைரக்டர் சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடிக்க இருக்காங்க. தலைவரோட இந்த 173வது படத்தை கமல் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ண இருக்காரு. இந்த படம் 2027 பொங்கலுக்கு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. சுந்தர் சி இயக்கிற இந்த படம் பெரிய பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமாக உருவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எதிர்பாராத அப்டேட் பலரையுமே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. சுந்தர் சி கடைசியாக ரஜினி கூட இணைஞ்சு பண்ண படம் அருணாச்சலம். 1997 வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரும் சுந்தர் சியும் இணைஞ்சு படம் பண்ண இருக்காங்க. இதனாலேயே மக்கள் மத்தியில தலைவர் 173 படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. சுந்தர் சி இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்கிற இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ண இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சுந்தர் சி, ரஜினி மற்றும் கமல்னு இவங்க 3 பேரும் மறுபடியும் இணையிற இந்த தலைவர் 173 படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிராக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.